சுவாமியே சரணமையப்பா என முழக்கமிடும் இடத்தில் வளைந்து நெளிந்து படுத்துக் கொண்டிருந்த ராட்சதன். ஐயப்ப கோவிலையே அலறவிட்ட இரு பாம்புகள். சபரிமலை சன்னிதானம் 18ஆம் படி பக்கத்துல பாம்பு ஒண்ணு அங்க இருக்கக்கூடிய கதவு மேல நின்னுக்கிட்டு பலரையுமே அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. இதை தொடர்ந்து விரைந்து வந்த வனத்துறையினர் அந்த பாம்பை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் போற நடைபாதையில தொடக்கத்துல பணியில இருந்த போலீசார் மகா கனிமா பக்கத்துல இருந்து அதுக்கப்புறமா அரவணை கவுண்டர்கள் கீழே இருக்கக்கூடிய கைப்பிடியில இருந்துதான் இந்த பாம்பை பார்த்திருக்காங்க. 2 அடி நீளம் இருக்கக்கூடிய இந்த பாம்பு கைப்பிடியில இருந்தது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு. இதுவரைக்கும் 33 பாம்புகளையும் 14 காட்டு பாம்புகளையுமே வனத்துறையினர் பிடிச்சிருக்காங்களாமா. சன்னிதானம் வனத்துறை சிறப்பு அதிகாரி லித்தேஷ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, யாத்திரை காலத்தை பாதுகாப்பாக மாற்றத்துக்காக வனத்துறை விரிவான நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. பக்தர்களுடைய பாதுகாப்புக்காக வனக்காவலர்கள், பாம்பு பிடிக்கிறவங்க, யானை படை உள்ளிட்டோர் அங்க குவிக்கப்பட்டிருக்காங்களாமா. அதை தொடர்ந்து ஐயப்பன் கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாம்பை அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாட்டில் அடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க பெரிய பாம்பையும் பிடிச்சு 2 பாம்புகளையுமே வனத்துறையினர் வனப்பகுதிக்குள்ள விட்டுருக்காங்களாம்.